ட்ரிப் எடுத்துருக்கோம். நம்ம திருப்பூர்லாம் தாண்டி மகாபலிபுரம் ரோட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் மகாபலிபுரம் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது முன்னாடியே இருக்கேன். எனக்கு ஒரு ட்ரிப் விழுந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் போடுறேன். ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, யாருமே எடுக்கல போல. சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ட்ராப் வந்து மகாபலிபுரம் தான் போட்டுருந்துச்சு. பிக்கப் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி எடுக்கலாம், மகாபலிபுரம் தானே போகிறோம், போகிற வழியில் சரி பிக்கப் பண்ணிட்டு போகலாம். ஆனால் கிலோமீட்டர் கம்மி, அதாவது கிலோமீட்டர் கூட அமௌண்ட் கம்மி தான். கேட்கணும், சரி பக்கத்தில் போய் கேட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இது ரொம்ப நேரமாக அடித்ததுனால சரி எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஃபோன் போட்டேன், எடுக்கலை. இருந்தாலும் போய் பார்க்கலாம். கால் பண்ண எடுக்கல சார். கால் பண்ண எடுக்கல. இங்கிலீஷா? Yeah, நான் கால் பண்ணேன், நீங்க not answer. Oh, call. You called? Yeah, I will call her, you not answer. This is No, missed call. Not showing any missed call. Not missed call. Any problem? 8 kilometer pickup point. Your pickup point வந்து 8 kilometer. இப்போ drop வேற இருக்கு. So any extra you will pay? Why? Any extra? ஏன்னா 8 kilometer pickup point sir. Your pickup 8 kilometer. I am empty coming. So your choice, any extra amount. Why? Your choice sir. No, it is not. Let's go. Okay. How much paid sir? 300 sir. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு. அவங்க பேசுனது நான் எப்படியெல்லாம் பேசியிருந்தேன்றதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிலோமீட்டரும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட லாஸ்ட்டாக அவ்வளோ தூரம் பேசியிருந்தோம். நம்ம அது போக வந்து மகாபலிபுரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும்னா அது ஒரு 75 ரூபா கட்டணும். அவங்களுக்கு என்னால் சொல்லி புரிய வைக்கவும் முடியலை. எப்படியோ ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டேன். ரிட்டனும் அவங்கக்கிட்ட கேட்குறேன், எவ்வளோ சார் பே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்படி வந்து 300ரூவான்னாங்க. இல்லை நான் என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியலை. இதை 8 கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு வேறு பெருமை வெங்காயமாக போய் தொலைஞ்சாச்சு. இது இப்படி தாங்க ஒரு சில இது வரும். ஆனால் சில பேத்துக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தங்க முடியாத கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து தட்டி விட்டு தான் வந்து எல்லா பேரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சொல்லிடுறாங்க, சில பேர் சொல்லாமல். ஏன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும். வண்டி ஓட்டுறோம்னா எங்களுக்கு இன்சூரன்ஸ், லொட்டு லோசுக்குன்னு குடும்பம், அது இதுன்னு எக்கச்சக்கமாக எங்களுக்கு காசு தேவை இருக்குது. அன்னைக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி சில தடங்கள் வந்தாலும் தட்டி விட்டு ரைட்டுன்னு போக வேண்டியதான், வேற வழி இல்லை.